குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மார்கழி மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருந்து அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்போ செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கன்னிராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கன்னிராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ராசிக்குள்ளேயே கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது கன்னிக்கு ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடிய கிரகமாக மாறிடுது இந்த கிரக அமைப்பு. ராசிக்குள்ளே கேது வர்றதோ ராகு வர்றதோ தொந்தரவு தான். இந்த காலகட்டங்களில் கன்னி ரொம்ப 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 அதிகமாக நிறைய அனுபவங்களை பெற்றிருக்கும். வாழ்க்கையில் என்ன ஏது எப்படி யார் எப்படி இருக்கிறாங்க, எது சரி எது தப்பு, நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கும். நம்பிக்கை துரோகங்கள், ஏமாற்றங்கள், அவமானம், தலைகுனிவு, சின்ன சின்ன விபத்து, கண்டம், இந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்கும். கருக்கலைப்பு, இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன் பகவான், உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்குது. 10 குடியர் முன்னால் ஒரு நல்ல ஸ்தானம் தான், இல்லைன்னு சொல்லலை. ராசிக்கு 4ஆம் இடத்துல 12ஆம் அதிபதியான சூரியன் ராசிக்கு 4ஆம் இடமான வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் அப்படிங்கிற ஸ்தானத்தில். ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன், ராசிக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ரு ஸ்தானத்தில் சனி பகவான். ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு. எகைன் இந்த கேது என்ன செஞ்சதோ அதே வேலையை ராகு 7ஆம் இடத்துல இருந்து செஞ்சுட்டு இருக்கிறார். ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குரு, வக்ரம் பெற்ற குருவினுடைய பார்வை கன்னிக்கு கிடைக்குது. அதனால தான் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக போயிட்டுருக்கிறீங்க. கன்னி குருவோட பார்வை இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான். வக்ரமாய் பார்க்குறதும் நல்ல விஷயம்தான் கன்னிக்கு. ஓகே, என்னதான் ஒரு பாதகாதிபதியாக இருந்தாலும் ஒரு இயற்கை சுவர் இல்லையா, அப்போது உங்களுக்கு குரு பார்வை உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மையை செஞ்சுட்டு இருக்குது, ஒரு தெளிவை கொடுக்குது, மன தெளிவை கொடுக்குது அப்படிங்கிறது சொல்லுது. ஓகே, ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாய் வக்ரமாக இருக்கிறாரு. 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது செவ்வாய் அங்கே நீச வீடு அது செவ்வாய்க்கு. ஆனால் நீச்ச கிரகம் வக்ரம் ஆயிடுச்சுன்னா உச்ச பலனை தரும். அப்படிங்கிறதன் அடிப்படையில் பார்க்கும்போது செவ்வாய் அங்கே பலமாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். இந்த மாதத்தில் இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்புகள் தான் இருக்குது. இந்த மாதத்தில் என்னென்ன கிரக பயிற்சி ஆகுதுன்னு பார்த்தா 3 கிரக பயிற்சி தான் நடக்குது. முதல்ல சூரியன் மார்கழி மாதம் 1ஆம் தேதி 16/12/2024 அன்னைக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 4ஆம் இடத்துல இந்த மாதம் ஃபுல்லாக இருக்க போகிறாரு. இப்போ சூரியன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மார்கழி மாதம் 13ஆம் தேதி 28/12/2024 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 2/9 அதிபதி, எல்லா விதத்துலையும் யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு. அவர் 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 5ஆம் அதிபதி கூட சேர்றார், அது நல்ல விஷயம். இப்போ 2, 9, 5 மூன்றுமே அந்த 3 பாவம் 6ஆம் இடத்துல நினைவு வருது. இங்கே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகே, மார்கழி மாதம் 20ஆம் தேதி 4/1/2025 அன்னைக்கு புதன் உங்களுடைய ராசிக்கு அதிபதி, அவரே 10 கூடியவர், 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ உங்கள் ராசி அதிபதி இந்த மாதத்தில் எந்த இடத்துலையும் மறையில, பயப்பட வேண்டாம். புதன் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டில் இருக்காரா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த 3 கிரக பயிற்சி தான் இந்த மாதத்தில் இருக்குது. இதனால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல சூரியன் 12ஆம் அதிபதி 4ல் 10ஆம் இடத்தை பார்க்குறார். இவ்வளோதான். அந்த சூரியனுக்கு மற்ற கிரகங்களுடைய பார்வை ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. அப்போது இந்த மாதம் சூரியனுடைய நகர்வு உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பா அப்படின்னா கண்டிப்பாக சாதகமான அமைப்பு தான். பதவி பொறுப்புகள் அதிகரிக்கும். அந்த பதவி பொறுப்புகளால் நிறைய அலைச்சல், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், வரணும், பிடிக்கணும், இதே மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இருக்கும். நிறைய அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே போல் அந்த 4ஆம் இடத்துல அந்த சூரியன் இருக்கார் அப்படிங்கும்போது
தாய்க்கும் தந்தைக்கும் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளில் பகுதி குறையும். தாயாருக்கு சற்று மருத்துவ செலவுகள் வரும். தாயாரனுடைய உடல்நிலையை சரி செய்வதற்குண்டான மருத்துவ செலவு. அது பயப்பட வேண்டியதில்லை. எப்பவுமே உங்களுடைய தாயார் தான் தந்தை கூட போய் இணைஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஆனால் தன்னுடைய விருப்பம் நிறைவேறும் போது தான் அங்கே போகிறாங்க. உங்களுடைய பிடிவாதம் ஜெயிக்கணும், தாயோட பிடிவாதம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் அந்த குரு போய் அந்த சூரியன் போய் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. தாயாருக்கு சற்று மருத்துவ செலவுகளும் உடல் உபாதைகளும் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது. அடுத்துதான் பொறுப்புகள் அதிகரிக்க அலைச்சல் எல்லாமே இருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா, அதே போல் பதவியும் கிடைக்கும். உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கீழே ஒரு 4 பேரோ 10 பேரோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு பதவி கிடைக்கும் உங்களுக்கு. அது இல்லைன்னு சொல்லலை. அந்த பதவிக்கு பின்னாடி அதிக ஒர்க்லோடு இருக்குதுங்க. ஒர்க்லோடு அதிகமாக இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதத்தில் தொழில் சம்பந்தமாக எந்த விதமான புது இன்வெஸ்ட்மெண்ட்டும் செய்யக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே போல் நிறைய பேர் கோவில் குளங்களுக்கு, ரொம்ப நீண்ட தூரத்தில் இருக்கக்கூடிய கோவில் குளங்களுக்கு லாங் டிரைவ் போயிட்டு வருவீங்க. உங்கள் ஏரியாவில் 300 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குதா, போக வர 600 கிலோமீட்டர் ஆகுது. அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப தொலையாக போயிட்டு வருவீங்க இந்த மாதத்தில். உங்களுடைய தாயார் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் அப்பா கூட இப்படி இல்லை, அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்து நம்மளை கரெக்டாக வழி நடத்துகிறாங்க, கைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தோணும். சிம்பிளாக முடிக்க வேண்டிய விஷயத்த, இது ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க கன்னி, சரிங்களா? சிம்பிளாக முடிக்க வேண்டிய விஷயத்த பெரியவங்க பேச்சை கேட்குறது, இல்லை நல்லா அதில் நாலேஜ் இருக்குது, அவங்களுக்கு நாலேஜுக்கு நம்மளாம் நினச்சிக்கிட்டு அவங்க பேச்சை கேட்டு செய்யும்போது இந்த தலையை சுற்றி மூக்க தொடுற கதையாக ஆகுது. சிம்பிளாக முடிக்க வேண்டிய விஷயமே அவ்வளோ தொந்தரவுகளை கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே, உங்களுக்கு இருதயம் சார்ந்த பயம் வந்துடும். ஸோ என்னடா இங்கே ஏதோ லைட்டாக வளைச்சிட்டே இருக்குது, ஏதாவது அட்டாக்கின்னு வந்துருமா, ஓவராக என்ன சாப்பிட்றோம், பூரா கொலஸ்ட்ரால் எல்லாம் உள்ளே போய் ஃபார்ம் ஆகிடுச்சா, அப்படி இப்படின்ற மாதிரியான சின்ன சின்ன டவுட்டும் அந்த பயமும் வந்துடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் திறமையின் மீதே உங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அது மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் இங்கே மெயின் ரோல் பண்ணுது. ஓகே, ஆனால் உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்கோ, நீங்கள் யார் என்ன அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் டிஸ்பிளே பண்ணிடுவீங்க. உங்களால் என்ன செய்ய முடியும், உங்கள்கிட்ட எவ்வளோ பவர் இருக்குது, உங்கள்கிட்ட எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி பண்ணிடுவீங்க. ரொம்ப நல்ல விஷயம். அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது நடக்கும். குழந்தைங்க நல்லா படிப்பாங்க, நல்லா ஞாபக சக்தி இருக்கும், நல்லா விளையாட்டுலேயும் ஆர்வம் இருக்கும், படிப்புலேயும் ஆர்வம் இருக்கும், நல்லா மார்க் வாங்குவானுங்க. படிப்புக்காக வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகணும்னு முயற்சி எடுத்துருந்தா அவங்களுக்கெல்லாம் அது நடக்கும். சொந்த ஊருக்கு வரணும்னு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் முயற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க, இந்த மாதம் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை, அதுக்குண்டான பிள்ளையார் சொல்லி இந்த மாதம் போட்டுருவீங்க. விசா அப்ளை பண்ணுறது ஏதாவது ஒன்று, அதுக்குண்டான வேலைகளை இந்த மாதம் செய்கிற மாதிரி இருக்குது. சொந்த ஊரனுடைய வாசத்தில் ஒரு 10 நாளாவது வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த மாதம் உங்களுக்கு விதைத்தே தீருமதில் மாற்றம் இல்லை, அதில் மாற்றம் கிடையாது. அப்போ அந்த அந்த சூரியனுடைய அமர்வு இத்தனை வேலைகளை செய்யுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே போல் உங்களுடைய திறமை எல்லாத்துக்கும் வெளிப்படுத்துறீங்க, எல்லாத்துக்கும் தெரியுது அப்படின்னு அதில் ஒரு பெருமையோ ஒரு ஈகோவோ காட்டக்கூடாது. இருக்குது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த வேலையில் பார்த்துருக்கோம். நான் அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு அதை காட்ட வேண்டாம்னு சொல்லுது. வேலையில் தொழிலில் நிறைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல் உண்டு. அதே போல் வாகன பழுது ஏற்படும். வீட்டில் ஏதாவது சின்னதாக வேலைகள் செய்யணும், இல்லை பெயிண்டிங் பண்ணணும், பிடிக்கணும், இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இந்த மாதம் செய்வீங்க. வீட்டை சுத்தப்படுத்துறது, அது என்ன அழகுபடுத்துறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, பெயிண்டிங் பண்ணுறது, இதெல்லாம் அழகுபடுத்துறது தானே. ஸோ டெக்கரேஷன், அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இந்த மாதம் நடக்கும். வீட்டை நல்லா பளிச்சுன்னு வச்சுக்கணும்னு நினைப்பீங்க. வீட்டில் இதுவரைக்கும் இருந்த இருள் அகற்றப்படும், பளிச்சுன்னு ஆயிரும். இப்போ நம்ம நினச்சிப்போம் யாராவது ஒன்று ஏதாவது ஒன்று வீட்டுக்குள்ளே போட்டாங்க, அதுதான் பிரச்சனை அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது அன்வான்டான திங்ஸ், பிளாக் மேஜிக் பண்ணி போட்டிருக்கிறது, தகுடு வைக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அது அன்வான்டான திங்ஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும் இல்லையா, அது கண்ணுக்கு தட்டப்படும், அது வெளியே
வீட்டில் இருக்கக்கூடிய குப்பைகளெல்லாம் வெளியே போயிடும். எதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லையோ எல்லாம் வெளியே போயிடும். அது நீங்கள் சுத்தம் பண்ணுறதுனால நடக்கலாம். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த தீர்த்தம் தெளிக்கிற மாதிரியோ, விசுதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு தீர்த்தம் தெளிக்கிறனாலேயோ நடக்கலாம். இந்த மாதிரி எப்படி வேணாலும் நடக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய கசடுகள், கழிவுகள், உங்களுக்கு ஆகாதுன்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் வெளியில் போகும். ஸோ அது நல்ல விஷயம். அது வீடு சுத்தமாகும், மனசு சுத்தமாகும். உங்கள் திறமையின் மீது அவநம்பிக்கை மட்டும் வேண்டாம் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி இந்த மாதம் சூரியனுடைய அமர்வு அப்படிங்கிறது பெரிய தொந்தரவுகளை கொடுக்கல. ஓகே, அடுத்ததாக பாருங்கள். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2-9 அதிபதி. முதல் 13 நாட்களுக்கு 5ஆம் இடத்துல தான் இருக்கிறார். அப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஷேர் மார்க்கெட்டு, சூது, விளையாட்டு, அதில் பெட்டிங், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கான்னு இந்த காலகட்டம் உண்டு. கண்டிப்பாக சம்பாதிப்பீங்க. அதில் எந்த தொந்தரவும் இல்லை. காதல் வளரக்கூடிய ஒரு அமைப்பு. குடும்ப உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். குடும்பத்துக்குள்ளே நல்ல சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும். அதே போல் தொழில் மீது அதிக காதல் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. பொறுப்புகளை சரியாக பயன்படுத்தி அதை சரியாக நடைமுறைப்படுத்தி நல்லா திட்டமிட்டு சரியாக நடைமுறைப்படுத்தி ஜெயிச்சும் காட்டிடுவீங்க. அதெல்லாம் ஓகே. 9ஆம் அதிபதி 5ல் இருக்கிறது அப்படிங்கும்போது தெய்வ அனுகூலமான ஒரு காலகட்டமாக இருக்கும் முதல் 13 நாட்களுக்கு. அதன் பின்பு அந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். சனியோட சேர்றாரு. இப்போ 2-6 நல்லது. எதற்கு? பொருளாதாரத்துக்கு நல்லது. ஆனால் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்னதாக சலசலப்பு வந்து போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் உண்டு. அதை தவிர்க்க முடியாது. பொருளாதார அமைப்புகளுக்கு நல்லது. சேவிங்ஸ் பண்ண முடியும். சேவிங்ஸ் பண்ணுற அளவுக்கு சம்பாரிச்சு போடுவீங்க. அப்போ அந்த சுக்கிரன் சனி அப்படிங்கிறது இணைவு இருக்கும்போது எந்த தொழிலை எப்படி செய்யணும், அந்த தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய நாலேஜ் கிளாக் வைஸ் வரணுமா, ஆன்டி கிளாக் வைஸ் வரணுமா, எதை எப்படி செஞ்சால் எப்படி அது நம்மளுக்கு பெனிஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிற அந்த நுணுக்கங்களை, தொழில் சார்ந்த நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது. 13ஆம் தேதிக்கு மேலே தந்தைக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அவர்களுக்கும் உடல் தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். முக்கியமாக ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு தொந்தரவு வரும். ஸோ அது பார்த்துக்க வேண்டியது இருக்கும். மற்றபடி பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். நல்லாவே இருக்கும். எந்த தொந்தரவுகளும் இல்லை. சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் மூவ் பண்ணி போக முடியும். குடும்ப உறவுகளில் கொஞ்சம் விரிசல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத விஷயங்களை பேசாமல் இருந்தாலும் அந்த விரிசல் தவிர்க்கப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. வேலையில் இருந்து வந்த பிரச்சனையுமே உங்களுடைய செல்வாக்குனால அந்த பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி உங்களுடைய எதிரிகளை எளிமையாக ஜெயிச்சிருவீங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். செல்வாக்கை பயன்படுத்தி எதிர்ப்புகளை எளிமையாக உங்களால் ஜெயிக்க முடியும். ஜெயிச்சிருவீங்க. சில நேரங்கள் இல்லை, பல நேரங்களில் பெண்கள் எதிரிகளாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பெண்கள் கிட்ட மட்டும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு பழகுங்க. குடும்ப உறவுகளாக இருந்தால் அக்கா, சித்தி, அத்தை, அண்ணி, இந்த மாதிரி உறவுகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க. வெளியிலையாக இருந்தால் கூட ஒர்க் பண்ணுறக்கூடிய எல்லா லேடிஸையும் சொல்கிறேன் நான். லேடிஸ்னால தான் நீங்கள் பெண்ணாகவே இருந்தாலும் இன்னொரு பெண்ணால் தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். பெரிய பிரச்சனைகளை கிளப்பி விட்டு சைலண்ட் ஆகிடுவாங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்ததாக மார்கழி மாதம் 20ஆம் தேதி 4/1/2025 அன்னைக்கு புதன் உங்களுடைய ராசி அதிபதி 10 குடியர் 3ஆம் பாவத்திலேருந்து 4ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. முதல் 20 நாட்கள் 3ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால அந்த தைரியம், தன்னம்பிக்கை, பதட்டம் இல்லாத செயல் எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டு. சார் அந்த புதன் பயிற்சி ஆகிட்டா மாறின மனசுன்னு இல்லை. இந்த மாதம் ஃபுல்லாகவே நீடிக்குது. நல்ல அமைப்பில் தான் இருக்கிறார் புதன். ஸோ அதில் தொந்தரவுகள் எதுவும் இல்லை. பர்ஃபெக்டான ஒரு சூழ்நிலை கன்னி ராசிக்கு. அதே போல் அந்த 10 குடியர் 3ஆம் பாவத்தில் இருக்குன்னா நிறைய தொழிலை சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை பண்ணு, இதை பண்ணு, இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அது இதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போம், அது இதுன்னு செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஸோ அந்தளவுக்கு தேவை கிடையாது. இருந்தாலும் செய்வோம். சொன்னால் கேட்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்லுது. ஏன்னா லக்னத்தில் கேதுவோ ராகுவோ இருந்து நீங்கள் மற்றவங்க என்ன நல்ல அட்வைஸ் சொன்னாலும் அது அவங்க காதில் தப்பாக தான் விழுகும். அவங்களுக்கு எப்படி புரியுதோ அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க. அப்போது என்ன பண்ணாலும் கடைசியாக நீங்கள் நினைக்கிறது என்னமோ அதை தான் செய்ய போகிறீங்க. அதனால் ரொம்ப மெனக்கிட வேண்டாம். அந்த வீரியஸ்தானம் பலப்படுது அப்படிங்கும்போது குழந்தைக்கான முயற்சிகள் எடுக்கலாம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கும். உங்களுடைய அக்கம் பக்கத்தினருக்கும் உங்களுடைய இளைய சகோதரத்துக்கும் மனசார உதவி செய்வீங்க. உங்களுடைய சப்போர்ட்னால அவங்கள டெவலப் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் புரிஞ்சு அவங்களுக்கு உதவி செய்வீங்க.
அதே போல் தாயார் மீது பற்றுதல் மாத இறுதியில் ஏற்படும். ஒரு வண்டி வாங்கணும், வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், நகை ஆபரணங்கள் சேர்த்திக்கிடணும், இந்த மாதிரி ஒரு சொத்து வாங்கணும், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே 20ஆம் தேதிக்கு மேலே மனசுக்குள்ளே உதிக்கும். என்றைக்கோ வாங்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு, ஒரு காருக்கு, ஒரு 2 வீலருக்கு, ஒரு விஷயத்துக்கு இன்றைக்கி இந்த மாதம் கடைசியில் பிள்ளையார் சொல்லி போட போகிறீங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த காலகட்டம் மாத இறுதியில் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் நடக்கும். மார்கழி கடைசியில் 2 வீலரோ 4 வீலரோ வாங்கிடுங்க அந்த டைம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. நிறையா பொருள் சேர்க்கை, வீட்டுக்கு தேவையான பொருட்களை சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமும் கூட. இப்போ புதனுடைய நகர்வு, உங்களுடைய ராசிபதியினுடைய நகர்வு இங்கே நெகட்டிவாக எதுவுமே கிடையாது, பாசிட்டிவ் தான். நெகட்டிவ்னு சொன்னால் அந்த சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போகிறது மட்டும்தான். மற்றபடி மேக்ஸிமம் உங்களால் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி பாசிட்டிவாக கொண்டு போக முடியும். அப்போது அந்த மாதத்தில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது இல்லையா? நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு அருகில் இருக்கக்கூடிய கருப்பராயன் கோவிலுக்கு போங்க. கருப்பராயனுக்கு 2 நல்லெண்ண தீபம் போடுங்க. கொஞ்சம் திருநீர் வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்றைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு அந்த வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக அந்த மாதம் அமோகமான மாதமாக உங்களுக்கு இருக்கும். மேலும் கன்னிராசி என்பவர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.